கொலவிழியம்மா ராஜகாளியம்மா பாளையத்தாயம்மா பங்காரு மாயம்மா முத்துமாரியம்மா பத்ரகாளியம்மா முண்டக்கன்னியம்மா எங்க சன்னியம்மா குங்கும கோதைய அன்னைய சோதைய செந்தூர தெய்வானை சிங்கார பூபதி அன்னை விசாலாட்சி சௌடாம்பா விருப்பாட்சி சுந்தர நீலிய சௌந்தர மாளிகை வள்ளியம்மா எங்கள் அன்னியம்மா தங்க செல்லியம்மா செல்ல கொல்லியம்மா அடி அங்காளம்மா எங்கள் செங்காளம்மா அருள் முப்பாத்தம்மா அனல் விஸ்வாத்தம்மா சிங்காரி ஒய்யாரி சங்கரி உமையம்மா மண்மாரி பன்மாரி செல்லாயி சிலம்பாயி ஒரு தாலி வரம் கேட்டு வந்தேன் தாயம்மா கண் திறந்து பாரம்மா வேறு துணை யாரம்மா ஒரு தாலி வரம் கேட்டு வந்தேன் தாயம்மா கண் திறந்து பாரம்மா வேறு துணை யாரம்மா குத்தமில்லா ஒரு உத்தம நெஞ்சுக்கு சோதனைகள் எதுக்கு அவர் கட்டிய தாலிக்கும் பொட்டுக்கும் பூவுக்கும் காவல் கொடு எனக்கு நீதிக்கு கண் தந்து சோதிக்கும் துன்பத்தை நீ வந்து மாற்றிடமா மடியேந்தி பிச்சை கேட்கிறேன் அம்மா மறுவாழ்வு உன்னை கேட்கிறேன் மடியேந்தி பிச்சை கேட்கிறேன் அம்மா மறுவாழ்வு உன்னை கேட்கிறேன் ஒரு தாலி வரம் கேட்டு வந்தேன் தாயம்மா கண் திறந்து பாரம்மா வேறு துணை யாரம்மா காணாத
பத்தினிங்க விரதத்துக்கு சக்தி ஒண்ணு இருக்குதுன்னா பெத்தவளே மனம் இறங்கு பாசத்துக்குள் நீ அடங்கு அம்மா கடல் நீயே கொதிச்சு புட்டா சூடாத்த நீரே காலினி மீனாட்சியா மாறம்மா அம்மா கற்பூர தீபமேந்தி கைவிளக்கு போட்ட அந்த கற்பரசி வாழ்வை எண்ணி பாரம்மா அடி பெண்ணினந்தா அது என்று உன்னினந்தா வேண்டுவதும் உன்னிடந்தா அது சத்தியம் பண்ணு பத்தரைக்காக என்னிடம் வந்து சத்தியம் பண்ணு எம்மா மறந்து குடிக்காத முண்டக கண்ணி எம்மா முறைச்சி பார்க்காத பாளையத்து எம்மா எம்மா கண்ண உருட்டாத கருமாரி எம்மா கத்தியணி காட்டாத காளி தேவி அம்மா மஞ்சள் அரைச்சி எடுத்து அரைச்சி எடுத்து புசி குளிக்க வச்சு பொண்ண குளிக்க வச்சு குச்சி மல்லி மாலையும் கட்டி உன் கழுத்தில் போட்டு கும்பிட்டவ வாழ்வ காக்க வாடி 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 வாடியம்மா பூப்பதையும் காய்ப்பதையும் காப்பவனே அம்மாடி காப்பவனே போல செஞ்சா கடவுளும் பொய்யாடி அம்மா குங்குமத்தை கொடுத்த கையால் மங்களத்தை பறிக்கலாமா கொலவிழி அம்மா நீ கொரபலி கேட்கலாமா அம்மா புருஷவை இல்லா வாழ்க்கை இங்கே கேளியம்மா அடி வந்து விடு கோபம் விட்டு வந்து விடு பூவு போட்டு தந்து விடு அடி வந்துடு நம்பிடு பத்தரை கத்திட இங்கே வந்திடமா மருவத்தூர் ஓம் சக்தி மகமாயி கருமாரி உறையூர் வெக்காளி உஜ்ஜயினி மாகாளி கொல்லூர் மூகாம்பா கேதாரம் ஸ்ரீகௌரி மாயவரம் அபயாம்பிகா மதுரை நகர் மீனாட்சி காஞ்சிபுரம் காமாட்சி காசி விசாலாட்சி திருக்கடவூர் அபிராமி சிதம்பரத்து சிவகாமி சிருங்கேரி சாரதாம்பா திருவாரூர் கமலாம்பிகா நாகாம்பா யோகாம்பா லலிதாம்பா ஜெகதாம்பா பாலாம்பா நீலாம்பா கனகாம்பா சௌடாம்பா சிவகாளி நவகாளி திரிசூலி சுபநீதி ஸ்ரீதேவி பூதேவி ஜெயதேவி மலையரசி அம்மாயி பொம்மாயி அன்பாயி புழுமாயி பொன்னாயி பூவாயி ஏராயி வீராயி ஆரல்வாயி சக்கியம்மா வாடி ஆரணி படவேட்டம்மா திருமோகூர் மேகவல்லி தாயை திரிகூடல் மதுரவல்லி புதுக்கோட்டை புவனேஸ்வரி நங்கநல்லூர் ராஜேஸ்வரி மண்ணடியின் மல்லீஸ்வரி மாதேஸ்வரி அலங்கார கல்யாணி நாமக்கல் அரக்காணி அங்காளி செங்காளி சந்தோஷி மாதா மயிலாப்பூர் கற்பகமே மலைக்கோட்டை செண்பகமே செல்லாயி சிலம்பாயி கண்ணாத்தா வாவா கஞ்சனூர் வனதுர்கா மாவூர ஸ்ரீகாளி கைலாசம் பார்வதி மைசூர சாமுண்டி வலங்கை மண் திருமாரி வழிகாட்டும் திருப்பாச்சி உமையா பாட்டி நாண்டா மலையம்மா வேலம்மா திருவத்தூர் வடிவுடையார் காளாஸ்தி ஞானாம்பாள் மகாராசியே எங்கள் பாளையத்தம்மா ராணிமலை மெய்க்கண்ணால் முக்கூடல் பாவானி காரைக்குடியம்மா கொக்கூடையம்மா ஸ்ரீசக்தி ஜெயசக்தி சிவசக்தி நவசக்தி பாஞ்சாலி ராக்காயி வைரவி சாம்பவி திருவானை காவாடும் அகிலாண்ட ஈஸ்வரி திருந்தாத பேயோட்ட நீ இங்கு வாடி எல்லைதனை காக்கின்ற கன்னியாகுமாரி அண்ணாமலையாரின் உண்ணாமுலையம்மா சேத்தியாத்தோப்பு தீப்பாஞ்சியம்மா கோயமுத்தூரின் கோணியம்மாவே சத்தியமங்கலம் பண்ணாரி
மாயம்மா வாவா. Thank you.
நட்டக்கரையா நாரிபாகா கொண்டை முதற்கண் கரமணத்தங்கள் மூட்டை முதற்கோள் திவாகரன் முக்கன் பராயின்றவார் ஈசனுக்கு 1008 நாவல் நாவினால் இடைவிடாமல் துதி செய்து அந்த ஈசனை வரைந்து கொண்டு இடைவிடாமல் தரம் தவத்துக்கு இருந்திருக்கார். இந்த தவமானது கையிலே இருக்கிறது. பார்த்தால் ஈசனானவர் ஓஹோ பார்வதியான தரத்தை செய்து கொண்டிருக்கார். நாம அவருக்கு முக்கிய மோட்சம், அதாவது அவருக்கு சாவு கொடுத்து மீண்டும் கைவினைக்கு அழைத்து வர வேண்டும். அவருக்கு அவர் நுழையாக பார்வதியானவர் தரத்தை செய்தவர்கள் அந்த உதிரி கோட்டைக்கு வருகிறார். அங்கு வந்ததும் பார்வதா நீ தவத்தை செய்வது மட்டும் பெரியதல்ல, அதாவது 32 தானமும் வழங்க வேண்டிய மக்களுக்கு அப்படி என்று அவர் அன்னதானம், பூதானம், கோதானம், வஸ்திரதானம், சொரதானம், கன்னியாதானம், பசுதானம் என்று சொல்லும்படியான 32 தானத்தையும் பார்வதியானவர் வழங்கி கொண்டிருக்கிறார். 32 தானமும் வழங்கிய பிறகு இங்கு பார்த்தார் ஈசனானவர், உன்னுடைய தவம் முடிந்துவிட்டது, உன் தவத்திற்கு மகிழ்ந்து என்னுடன் கைது செல்வோம் அப்படின்னு புறப்படும் போது பார்த்தால் பார்வதியானவர் இந்த கோட்டையை நம்ம அழிக்கக்கூடாது, நமக்கு இருக்கட்டும், இது அழிக்கக்கூடாது என்று அதாவது தனது நாட்டியாக விளங்குகிற பார்வதியானவர் லட்சுமிக்கு கொடுத்தார். அந்த லட்சுமியானவர் அந்த கோட்டையில தனது நாட்டியாக விளங்குகிற யாருக்கு அங்கு சுமத்திரைக்கு கொடுத்தார். சுமத்திரையானவர் இந்த கோட்டையை என் நாட்டியாக விளங்குகிற அப்படின்ற தங்காமரமும் வீரபத்திரரும் இந்த கோட்டைக்குள்ள வகித்து வருகிறார்கள். ஆகையினால கோட்டையை விட்டு வீரபத்திர கோடகோரியா இந்த நாங்கெல்லாம் படையெடுத்து வந்திருக்கோம், யுத்தம் செய்தவங்களை கொள்ளவாங்க. பார்த்தால் வீரபத்திரர் ஒரே யுத்தத்தினை படைகளையும் கொண்டு விடுவேன், பாண்டவர்கள் செய்த சபதம் இல்லை, அதனால உங்களை ஒன்றும் செய்யல அப்படின்னு வீரபத்திரரும் மனைவி தங்காமரமும் அந்த கோட்டையை விட்டு வெளியேறி பாண்டவர்கள் பக்கம் வந்து சேர்கிறார்கள். சேர்ந்ததும் பாண்டவர்கள் கொஞ்ச நாளைக்குள்ள அந்த கோட்டையை விட்டு வந்து தர்றோம் அப்படின்னு சொல்லும்போது தம்பி சகாதேவா அந்த கோட்டைக்கும் நமக்குள்ள யாருக்கு பொருத்தமா இருக்கு பாரு என்ற சாஸ்திரப்படி அப்படி பார்க்கும்போது இந்த கோட்டைக்கு தர்மராஜ அண்ணாவுக்கும் பொருத்துகிறது, அடுத்தபடியாக பீமனுக்கும் அந்த கோட்டைக்கும் பொருத்துகிறது, அர்ஜுனனுக்கும் அந்த கோட்டைக்கும் பொருத்துகிறது. ஏன்னா நாகனுக்கு பார்க்கும்போது அவருக்கும் பொருத்தம் இல்லை, சகாதேவனுக்கும் கோட்டைக்கும் அவருக்கு சம்பந்தம் பார்த்தா அப்ப நமது குழந்தைகளை யாருக்காவது பொருத்தம் இருக்காப்பா அப்படின்னு பார்க்கும்போது மகேந்திரன் வீர அபிமன்யன் அவனுக்கு இந்த கோட்டைக்கு பொருத்தம் இருக்கு. ஆகையினால இப்ப மகேந்திரன் அபிமன்யை கை குழந்தையாக திசித்து அன்னிமுத்துவை எதனை பெண்ணாக ஆக்கி இந்த கை குழந்தை அன்னிமுத்துவை கொடுத்து கோட்டை 4 முறை கோட்டை வாசல் இதுல யார் யார் காவல்கள் எடுத்திருக்காங்க தெரியுமா? தெற்கே தட்சிணாமூர்த்தி, இங்கு கிழக்கே பிள்ளையார், வடக்கே காளி, மேற்கே சடாமொழி, இப்படி 4 பக்கம் கோட்டைகள்லாம் காவல் வைத்திருக்காங்க. அப்படி காவல் கட்டி இருக்கும்போது அந்த கோட்டைக்குள் புகுவதுன்னா சின்ன காரியம் அல்ல. ஆகையினால் பார்த்தா அன்னமுத்தி அபிமன்யை கை குழந்தையாக கொடுத்து அந்த குழந்தையை விட்டு அந்த அபிமன்னா நீ குழந்தையா இருக்கும்போது அந்த கோட்டையை பிடிக்க முடியாத வழியை கற்றுக்கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லி அனுப்பினார்கள். பெண்ணானவள் அபிமான கை குழந்தைகளை தூக்கி கொண்டு அவள் வருகிறார். குழந்தை வாங்கலையோ அம்மாவை குழந்தை வாங்கலையோ குழந்தை வாங்கலையோ அம்மாவை குழந்தை வாங்கலையோ குழந்தை வாங்கலையோ அம்மாவை குழந்தை வாங்கலையோ எப்படி நம்ம வளர்ப்பது எனக்கு அடுத்த தெற்கு பட்டு வாசல்ல கிருஷ்ணாவதி காவல்
என்ன? கேளங்கோட்டை வாசல் கோட்டை வாசல் அங்கு தெற்குமட்டை வாசல் தட்சிணமூர்த்தி காவல். ஐயா தெற்குமட்டை ஐயா சடாமணி காவல். சடாமணியிடம் சுமந்து கொடுக்கும் போது ஏமா நான் என்னால குழந்தைகளை வளர்க்க முடியாது, நீங்க வேற யாருக்காவது கொண்டு கோட்டை வாசல். களபுலியா? என்ன களபுலியா? களம்னா 12. சரிம்மா, பார்த்தா அடுத்தது வடக்கு கோட்டை வாசலுக்கு வருவோம் என்று வடக்கு கோட்டை மேற்கு கோட்டை வாசல் விட்டு வடக்கு கோட்டை வாசல் எங்க அம்மா எழுந்துட்டா குலவைய போடு பண்ணாரி பாதத்தில் பூஜைய இங்கு வடக்கு கோட்டை வாசல் வழியா வந்ததும் அவள் பெண்ணல்லோ காளியாதேவி அவள் பார்த்த உடனே ஏமா ஏமா குழந்தைங்க அப்படின்னா நான் குழந்தையை கற்றுக்கொண்டு ஏதாவது பொருட்களை போடுங்க, அதை கொண்டு நான் சிரிக்கின்றேன் சொன்ன சரி என்று காளியாதேவியானவள் அந்த அபிமன்னன் என்று சொல்லும்படியான குழந்தைய நான் வாங்கிக் கொண்டு வேண்டிய பொருளும் பொருளும் அள்ளி கொடுத்தார். இதை பெற்றுக்கொண்டு விதவையான கல்யாணம் அள்ளிவிட்டானவள் அவள் மாயமாக மறைந்தாள். காளியானவள் வடக்கு திசையில் அமர்ந்து கொண்டு இந்த குழந்தை வளர்த்து வரலாம், குழந்தை வருவமாக வளர்த்து வருகிறார். அப்படி வரும்போது நாளுக்கு நாள் வளர்த்து வருகிறார். ஆமா, இந்த விடுதி கோட்டைய 4 பேரும் காவல் இருக்க. யார் யாரு காவல் இருக்காங்க? யார் யாரு காவல் இருக்கா? அடுத்தது தட்சிணாமூர்த்தி. யார் இருக்கா? தட்டாமணி. வடக்கு பக்கம் எப்பா மகையின் காவல். ஆனா இப்ப 4 பேரும் கோட்டை வாசல் காவல் இருக்காங்க. அவர்களெல்லாம் படையெடுத்து வென்று அவர்களெல்லாம் உள்ளுக்கு வரலாம். அடுத்தபடியாக அவர்களெல்லாம் வடக்கு பக்கமாக அவங்க காவல் காட்டிட்டு இருக்கேன். அதான் வெள்ளிக்கிழமை அம்மாவாசை இரவு வெள்ளிக்கிழமை நடுநிசை 12 மணி நான் அயர்ந்து தூங்கிட்டு இருப்பேன். அப்படி என்ன எனக்கு 16 சடை 16 அழிவுகளை சீவி கொண்டு வந்து உலகத்திலே 16 இடத்துல அடித்து இந்த 16 சடையும் இழுத்து கட்டிக்கணும். எனக்கு சிங்கப்பள்ளி 2, இந்த சிங்கப்பள்ளி 2 உடச்சிடணும். உடச்சிட்டீங்கன்னா நான் அவமானப்பட்டு எழுதிக்க முடியாது. அப்படி படித்து உடைக்கணும். அம்மா அப்படியே முடிச்சு சென்றாலும் அங்கு இடைவிடாமல் சக்கர ஓடி கொண்டிருக்க அதை எப்படி நிப்பாட்டுவது இல்லை. வாழைத்தண்டை கொண்டு வந்து கொடுத்தா சிக்கி கொண்டு நின்றுவிடும். சரி, அடுத்தபடியாக சங்கானது பம்பம் பம்பம் வாசிக்கிறது. அந்த சத்தம் எப்படி நிப்பாட்டுறது? ராமா என்று கையை வைத்தால் அந்த சங்கு சத்தம் நின்றுவிடும். ஆகிய இப்ப அந்த உயர்வுடைய தங்கையான புத்தரையும் மைத்தனும் சைத்தரத்தையும் தான் உள்ள படி வச்சிருக்காங்க. அவங்க 2 பேரும் உள்ள இருக்காங்க, வச்சுக்கிறாங்க. இப்ப அவங்கள வெளியில கிளம்பணும். பார்த்தால் பாண்டவர்கள் தொடங்கப்படாதீர்கள் 4 சேனை வீரர் படையெடுத்து இந்த அபிமன்னன் சென்று பாண்டவர்கள் சொல்லிட்டார். தோற்றை பிடிக்க முடியும் அவங்க வயது. பார்த்தால் பாண்டவர்கள் படையெடுத்து வருகிறார்கள்.
அந்த கீழப்பட்ட வாசலுக்கு வரும்போது பிள்ளையார் அமர்ந்திருக்கிறார். ஐயா பிள்ளையார் ஐயா, நாங்க மகாராஜாவை பார்க்கணும், சீக்கிரமா உள்ளுக்கு சென்று பிள்ளையாரா சார முடியாது. அந்த பிள்ளையார எனக்கு அப்பளம் வர பாயாசம் கொடுக்கட்ட இதெல்லாம் கேட்கிறாரு. சொல்லும்போது எங்க மகாராஜா எனக்கு வேண்டிய பொருள் எல்லாம் கொடுக்குற, அதனால நான் இந்த பக்கம் வழியை விட மாட்டேன், உங்களுக்கு நீங்க வரலாம். தட்சிணாமூர்த்தியில வந்து ஐயா நாங்க அங்கிருந்து வந்து தொழில் எழுதி போச்சு, மகாராஜாவை பார்க்கணும், கொஞ்சம் வழிய விடுங்க, மகாராஜாவை பேசிட்டு நாங்க மீண்டும் அதாவது வழி விட முடியாத ஐயா. சொல்ல முடியாது, நடனம் ஆடக்கூடிய அழகான பெண்கள் கொண்டாங்க, நடனம் ஆட சொல்றேன், அதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன். நாங்க உள்ளுக்கு சென்று மகாராஜாவோட பேசிட்டு வந்துடுறோம். இங்க நடனம் ஆடக்கூடிய பெண்கள் நிறைய நீங்க போகலாம் என்ற. அடுத்தபடியாக தெற்கு கோட்டை வாசல் அந்த மேலை கோட்டை வாசல் மேற்கு கோட்டையில யார் காவலு? சட்டாமுனி, அதாவது தாடி வீசா சட்டாமுனியோடு அமர்ந்திருக்கிற முனி. ஐயா சட்டாமுனி ஐயா, அதாவது நாங்க மகாராஜாவை கொஞ்ச நேரம் பேசிட்டு வரணும், கொஞ்சம் மழையை விட்டீங்கன்னா சீக்கிரம் வந்துருவாங்க. ஐயா உள்ளதான் போக முடியாது ஐயா, உங்களுக்கு வேண்டிய அதாவது முட்டை பொட்டை கெடா ஆடு இது மட்டும் பீடி சுருட்டு கல்வி சாராயம் கல்காயம் எல்லாம் வாங்கி தரேன். சடாமணி ஐயா, எங்க மகாராஜாவுக்கு வேண்டிய பொருளெல்லாம் வாங்கி தர, நீங்க வாங்கி வந்து கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. வழி விட முடியாது என்று சொல்ல பார்த்தா பாண்டவர்கள் முறை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே கோட்டை வாசல் விட்டு கோட்டை வாசல் வாரார். அவங்க வடக்கு கோட்டை வாசல்ல சாணி காவலா இருக்க. அடுத்த முறை பார்ப்போம். வடக்கு கோட்டை ஐயா பிள்ளைங்க ஐயா அதாவது ஒரு கொஞ்ச கிழிச்சு உடல எடுத்துவேன்
செல்லலாம் என்று பாண்டவர்கள் என்ன தண்ணி சாராயம் கிழி குளிப்பு அதை சாப்பிட்டுருங்க மகாராஜாவை பார்த்துக்கணும். பிடிக்க முடியாத வழி பார்த்தா அங்க சேர்க்கிறதும் சுத்தத்தை மீன் வைப்பதும் வேணும். இருந்தாலும் எனது வைத்தல சாரா வீரத்தினரையும் எனது சரியான சங்காங்கத்தை வெளியேற்றப்படும் வெளியில சொல்லியிருந்தாலும் அவர்கள் இருவரும் மன்னன் இப்ப கோட்டை ஆட்சியருக்கு சங்காமகம் வீரபத்திர இவங்க ரெண்டு பேரும் கோட்டையை பிடித்து கோட்டையில வசிக்கிறாங்க. भुवनेश्वरं जगदीश्वरी मन्नडियिन् मल्लीश्वरी नंगनल्लूर राजेश्वरी भागेश्वरी योगेश्वरी लोगेश्वरी